ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா காலையிலே இவர் ரசிச்சு ருசிச்சு என்னமோ சாப்பிட்றாளே, அப்படி என்னடா ஸ்பெஷலாக சாப்பிட்றா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சிம்பிள் சாப்பாடு தான். இது நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. என்ன தெரியுமா? ரவா உப்புமா. ரவா உப்புமாவில் எப்போதுமே தேங்காய் எண்ணெயில் செய்யணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, அப்புறம் நிறைய கருவேப்பிலை, 2 வத்தல் கிள்ளி போட்டு, நிறைய சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், வெங்காயம் நிறைய போடணும். இப்போவே கொஞ்சம் முந்திரி பாதாம் போட்டுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான 1:2 ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி போட்டுட்டு, அந்த தண்ணி கொதிக்கும் போது நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும். நிறைய ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், அந்த தேங்காய் கொட்டிட்டு நம்ம நல்லா வேக விடக்கூடாது. இந்த தேங்காவை கொட்டினுக்கு பின்னாடியே நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கணும். நான் இந்த ரவையை வறுக்கலை, ஏன்னா ஆல்ரெடி வறுத்த ரவை தான், பேக்கெட் ரவா. அதனால் நான் அப்படியே வறுக்காமல் அப்படியே டேரெக்டாக நான் போட்டுட்டேன். போட்டோடனே 2 கிளறினோடனே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் திரும்பவும் மேலே ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா, அப்படியே அந்த ஈரம்லாம் அந்த உப்புமா அந்த ரவை நல்லா உறிஞ்சிட்டு நல்லா என்ன செய்யும் அப்படின்னாக்கா, நல்லா உதிரி உதிரியாக நமக்கு உப்புமா கிடைக்கும். இப்போ இந்த உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் போட்டு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்புமா என்னைய மாதிரியே உப்புமா உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே எனக்கும் உப்புமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஏன் உப்புமா கிண்டினேன் அப்படின்னா, வீட்டில் பழம் இருக்கும் போதெல்லாம் நான் உப்புமா கிண்டிடுவேன். ஒன்று உப்புமா கிண்டுவேன், இல்லை புட்டை வைப்பேன். பழம் இருந்துச்சுன்னா இந்த 2ல் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். உப்புமா என் வீட்டுக்காருக்கும் சுத்தமாக பிடிக்காது, அதனால் எனக்கு மட்டும் நான் பண்ணிக்குவேன். எனக்கு ஒரு ஆளுக்கு பண்ணாலும் 2 நேரத்துக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ அது மீதி இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு நைட்டு நான் எடுத்துப்பேன். எனக்கு உப்புமா ரொம்ப பிடிக்கும். அதில் இப்போ ரீசெண்டாக நான் கோதுமை உப்புமா கூட ட்ரை பண்ணேன். ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இதே ரவை உப்புமாவில் இன்னும் வெஜிடபிள்லாம் போட்டு கிச்சடி மாதிரி பண்ணலாம். இதே உப்புமா மாதிரி பண்ணிவிட்டு காய்கறியும் சேர்த்து பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன் இந்த மாதிரி தேங்காய் போட்டு உப்புமா. தேங்காய்லாம் போடுவாங்களா அப்படின்னு நினச்சி தான் நான் சாப்பிட்டு பார்த்தேன். அவங்க கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் உப்புமா செய்கிறேன் அப்படின்னாக்க கண்டிப்பாக தேங்காய் இருந்துச்சுனாக்க, ரொம்ப முத்தின தேங்காய் இல்லாமல் ஒரு அளவுக்கு மீடியமான தேங்காய் இருக்கலாம், அந்த தேங்காய்லாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி திருவி போட்டு இந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்கங்க, என்ன அப்படின்னா ஹேர் டிப்ஸ் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஹேர் டிப்ஸ் சொல்லணுன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்க, தலை முடிக்கு வெளியில் என்ன தான் தடனாலும் ஓரளவுக்கு வெளியில் உள்ள முடியை நம்ம பாதுகாத்துக்கலாம். ஆனால் முடி உள்ளேருந்து நமக்கு நல்ல செழிப்பாக அழகாக வளரணும் அப்படின்னாக்க, அந்த அழகோடு வளரணும் அப்படின்னா இன்டேக் ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். அதில் ஃபஸ்ட்டு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த கருவேப்பிலைக்கு. நான் இந்த கருவேப்பிலையை எப்போதுமே நான் தூக்கி போடவே மாட்டேன். எவ்வளோ கருவேப்பிலை போட்டாலும் நான் அதை சாப்பாட்டோட அப்படியே நான் வச்சு சாப்பிட்ருவேன். இந்த மாதிரி நான் கருவேப்பிலையை எங்கேயுமே நான் தூக்கி போட மாட்டேன். கருவேப்பிலை எப்படி போடுவேன் அப்படின்னா நிறைய போடுவேன். இப்போ இது எனக்கு மட்டும்தானே செய்கிறேன் இந்த உப்புமா அப்படிங்கிறனால கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கூட நான் போடுறதுக்கு ஆசை. அந்த அளவுக்கு நான் நிறைய அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சிரும் பாருங்கள், மொறுன்னு இருக்கும். அப்போ அந்த சாப்பாட்டு கூடவோ நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட பேசிட்டே நானும் உப்புமா சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.